பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திமுகவினுடைய மூத்த முன்னோடி அமைச்சர் பதவிகளில் முக்கியமான பதவிகள் அப்படின்றது இவருக்கு எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் இருக்கார் இல்லையா, அவர் ஆட்சி கட்டலில் அமரும்போதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பதவிகள் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் திமுக இருக்கு இல்லையா, திமுகவினுடைய கேபினெட் அமைச்சர்களில் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பல பதவிகளை வகிச்சுக்கிட்டு இருந்த பொன்முடி அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு எம்எல்ஏவாக இருக்க கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோவிலூர் தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதிக்கான எம்எல்ஏ பதவி அப்படின்றதுல இருந்து கூட தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரு. அதனால பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் பதவி அப்படின்றதும் பறிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அமைச்சர் பதவி அப்படின்றது பறிக்கப்பட்டு 3 மாசத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்றம் இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொன்முடியினுடைய அந்த வழக்கு விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறதுனால இப்போ அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜாமீன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தண்டனை அப்படின்றது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் நம்ம பொன்முடி இருக்கார் இல்லையா, அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அப்படி எம்எல்ஏ ஆன பொன்முடியை பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அப்படின்றத ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் எழுதுறாரு. ஆளுநருக்கு அந்த பரிந்துரை கடிதம் அப்படின்றது போய் சேர்ந்து ஓகே இன்னைக்கு காலையில் அண்ணன் பொன்முடி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அமைச்சராயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா, நான் டெல்லி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் மாதிரிக்கு ஒரு அறிக்கை அப்படின்றத கொடுத்துட்டு டெல்லி பறந்து போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் விசஸ் டிஎம்கே அப்படின்றது ரொம்ப பெரிய வாரா வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஆளுநரோட அந்த முரண்பாடு அப்படின்றத திமுக ஆளுநருக்கு அகென்ஸ்டாக பண்ணுறாரா இல்லை ஆளுநர் பார்த்தோம் அப்படின்னா திமுகக்கு அகென்ஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்றது தெரியல. பட் ரெண்டு பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மறுபடியும் எம்எல்ஏ இருக்கக்கூடிய பொன்முடி இருக்கார் இல்லையா, அவருக்கு எதனால் இந்த தண்டனை அப்படின்றத நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, உச்சநீதிமன்றம் என்னதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறுத்தி வைப்பு அப்படின்றது பொன்முடி ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியே கையில் எடுத்துக்கலாமா என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொன்முடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரசியலுக்குள்ள வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி அடுத்து அமைச்சராகி இப்போ திமுக தவிர்க்க முடியாத ஒரு இடம் அப்படின்றது பொன்முடிக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பொன்முடிக்கு எதிராக பார்த்தோம்னா 2006 2011 அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்ப வருமானத்துக்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2011 ஆட்சிக்கு வந்த அதிமுக பொன்முடி மேல வழக்கு அப்படின்றத போடுறாங்க. ஸோ வழக்கு போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, ஜெயலலிதா வந்து அதிகப்படியான விமர்சனம் அப்படின்றது பண்ணியிருந்தாரு. அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கு அப்படின்றது போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பயே சொன்னாங்க. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தனி நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்த கேசஸ் அப்படின்றதெல்லாம் நடக்குது. அப்படி நடந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொன்முடி இருக்கார் இல்லையா, அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே இவர் மேலே வந்துட்டு குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் அதிமுக சார்பில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த வழக்கு அப்படின்றத போடுறாங்க, மேல்முறையீடு அப்படின்றத பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து அதிகப்படியான சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி தான் இந்த கேஸ் அப்படின்றத விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா முறைகேடு பண்ணது அப்படின்றது உறுதியாயிருக்கு. அதனால பொன்முடி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை பிளஸ் 50 லட்சம் ரூபாய் அபதாரம் அப்படின்றத தரேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சிறை தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இன்கேஸ் இந்த அபதாரம் அப்படின்றத கட்டலை அப்படின்னா அதுக்காக இன்னும் 6 மாச காலம் அவர் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டாரு. ஸோ இதை உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா திமுக அரசியல் வட்டாரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம கூட பதவி இழப்புக்கு முன் பதவி இழப்புக்கு பின் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி உள்ள போட்டு கிட்டத்தட்ட 25 டைமுக்கு மேலே அவருக்கு நீதிமன்ற காவல் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு டைம் ஜாமீன் அப்படின்றது கேட்கும்போது கேட்கக்கூடிய காரணம் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து பொன்முடி அந்த மாதிரி ஆயிடுவாரோ, பொன்முடியை லாக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு அப்படின்றது பண்ணுறாரு. உச்சநீதிமன்றம் இந்த கேஸை விசாரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அவருடைய தண்டனை அப்படின்றத நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ இது சார்பாக பார்த்தோம் அப்படின்னா பொன்முடியினுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, வக்கீல்லாம் வாதாடும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெவ்வேறு பார்வைகள் வந்து 2 நீதிபதிகளுக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த குற்றம் அப்படின்றத நிரூபிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ப்ரூஃப்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு குற்றவாளியை விடுதலை தான் பண்ணணுமே தவிர அவரை வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. இதை வந்துட்டு உச்சநீதிமன்றமும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு தான் எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாமல் பொன்முடியினுடைய தண்டனை அப்படின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, விசாலாட்சின்னு நினைக்கிற அவங்க மனைவி பேர், அவங்களுக்கும் ஜாமீன் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக சைடில் ஒரு ஓகேப்பா, நம்ம இப்போதான் ஜாபர் ஷாதிக் இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கத்தில் செந்தில் பாலாஜி இஷ்யூ முடியாமல் வளவலன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, அட்லீஸ்ட் அண்ணன் பொன்முடியாவது தப்பிச்சு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அரசியல் கட்சி விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா, விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, பொன்முடி கேஸை பாஜக அதிமுக சீரியஸாக எடுத்துக்கல. அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி வழக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், இந்த ஜாபர் ஷாதிக் வழக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா பொன்முடிக்கு கொடுக்கல. அது பொன்முடியினுடைய நல்ல நேரமா என்ன அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா இதே அளவுக்கு பொன்முடியுடைய கேசஸ் அப்படின்றதையும் ரொம்ப தீவிரமாக கொண்டு போய் இருக்கியிருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி தான் இவரும் இருந்திருப்பாரு. பட் பாஜகவினுடைய சார்பில் பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி ஏதோ ஒரு ரூபத்தில் எஸ் ஆயிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா பொன்முடியை பெரிய அளவில் பாஜக எடுத்துக்கல, அதனால பார்த்தோம் அப்படின்னா பொன்முடிக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த தண்டனை அப்படின்றது நிறுத்தி வைக்கப்பட்டதுனால இப்போ பார்த்தோம் அப்படின்னா திருக்கோவிலூர் தொகுதி காலியாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு மறுபடியும் அதே தொகுதியில் திருக்கோவிலூர் தொகுதியிலேயே நம்ம அண்ணன் பொன்முடி இனிமேல் எம்எல்ஏவா தொடர்வாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முறையான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, ராகுல் காந்தி இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டாரு, நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எம்பி பதவியில இருந்து அவரை நீக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அவருடைய தண்டனை அப்படின்றது நிறுத்தப்பட்டுச்சு. அப்ப மக்களவையினுடைய சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லான்னு நினைக்கிற அவருடைய பெயர், அவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடிதம்லாம் எழுதி மறுபடியும் ராகுல் காந்தி பார்த்தோம்னா எம்பி ஆனாரு. இப்போ அதே ப்ரொசீஜர் தான் பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி அவர்களுக்குமே. ஸோ இங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவும் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் அப்படின்றத எழுதணும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கடிதம் அக்செப்ட் பண்ணப்படணும், அவ்வளோதான். பட் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது முடியணும். ஏன்னா எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வந்துருச்சு, அதெல்லாம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா பொன்முடி அமைச்சராகிறதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி அப்படின்றதும் வேணும், தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கடிதம் அப்படின்றதும் எழுதணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய சின்ன சிக்கல். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையிலே பொன்முடி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைடில் அதுக்கான வேலைகள் அப்படின்றது ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா நேற்று தான் பார்த்தோம்னா அந்த தீர்ப்பு வருது, அதுக்கு ஈவினிங்கே பொதுப்பணித்துறை இருக்காங்க இல்லையா, நேற்று சாயந்தரமே பொதுப்பணித்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் போகுது. இந்த மாதிரி நாளைக்கு காலையில் பொன்முடி அமைச்சராகிறாரு, அதுக்கான ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனடியாக அந்த வேலைகள் அப்படின்றதெல்லாம் விறுவிறுப்பு எடுக்குது. ஆளுநருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு லெட்டர் அப்படின்றது எழுதி உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினுடைய நகல் அப்படின்றதையும் அட்டாச் பண்ணி அனுப்புறாரு. பட் இதை பார்த்ததுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் இருக்கார் இல்லையா, திடுதிப்புன்னு டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக ஒரு பக்கம் எரிச்சலடைய வச்சிருக்கு, என்னடா இந்த மனுஷன் நம்மகிட்ட சும்மா சும்மா வம்பிழுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொன்முடி இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த பொன்முடி கேஸில் இன்னும் எப்படி லீட் பண்ணுறது, இதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு அதை மூவ் ஆன் பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய சட்ட அறிஞர்கள் சட்ட ஆலோசகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட போயிட்டு ஆலோசனை அப்படின்றது பண்ணுறதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் தேசிய அரசில் தேர்தல் பத்திரம் அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும், யார் யார் எவ்வளோ கோடி ரூபா அள்ளியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜாபர் ஷாதிக் இஷ்யூ ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் புலம்பிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கத்தில் பொன்முடியினுடைய இஷ்யூஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பரபரப்பாக சுறுசுறுப்பாக களம் காட்டிருக்கக்கூடிய இந்த களம் அப்படின்றது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பொன்முடி இருக்கார் இல்லையா, அவர் மறுபடியும் எம்எல்ஏ ஆகிறது அமைச்சராகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.